வணக்கம் சார். எனது பெயர் தேஜஸ் மிக்தா. பகுதி 1 வினாத்தாளில் 19வது கேள்விக்கான விடை. நனவு, கனவு, நமது, நழுவு, கழுவு ஆகிய 5 வகையான சொற்களில் நனவு என்பதை 365 என குறிப்பிடலாம். ஆயின் 245, 265, 345, 317 குறித்து காட்டும் சொற்களை முறையே தருகன்னு இருக்கு. நனவு, கனவு, நமது, நழுவு, கழுவு. இந்த 5 சொற்களை எழுதணும். நனவு என்பதை 365 என குறிப்பிடலாம். நனவுக்கு ஒரு தொகை கொடுத்திருக்காங்க, 365. இப்ப நானாவு குறிக்கும் இலக்கம் 3, 2 சுழி நானாவை குறிக்கும் இலக்கம் 6, ஊனாவை குறிக்கும் இலக்கம் 5. ஆயின் 245, 265, 345, 317 குறித்து காட்டும் சொற்களை முறையே தருகன்னு இருக்குது. 245, 265, 345, 317. இந்த 4 தொகையையும் வச்சு பார்க்கிறோம்ல, 265ல 6க்கான எழுத்தும் 5க்கான எழுத்தும் தெரியும், 2க்கான எழுத்து தெரியாது. 6க்கான எழுத்து ந, 5க்கான எழுத்து உ. நடுவுல வரும் எழுத்து நானா 2 சுழி நானாவாகவும் கடைசியாக வரும் எழுத்து ஊனாவாகவும் இருக்கிற சொல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப கனவு. 265க்கு பொருத்தமான சொல் கனவு. அதுக்கு பிறகு 345 பார்க்கணும். அதுல 3க்கான எழுத்து 5க்கான எழுத்தும் தெரியும், 3க்கான எழுத்து ந, 5க்கான எழுத்து உ. முதலாவது எழுத்து நா ஆகவும் 5வது எழுத்து கடைசியாக எழுத்து ஊவாகவும் சொல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப நழுவு. 345க்கு பொருத்தமான சொல் நழுவு. அதுக்கு பிறகு 245 எடுக்கணும். பார்த்தா 2க்கான எழுத்தும் தெரியும், 4க்கான எழுத்தும் தெரியும், 5க்கான எழுத்தும் தெரியும். இந்த 3 இலக்கங்களுக்கான எழுத்தும் தெரியும். 2க்கான எழுத்து க, 4க்கான எழுத்து லு, 5க்கான எழுத்து ஊ. கழுவு. 245க்கு பொருத்தமான சொல் கழுவு. அதுக்கு பிறகு 317 பார்க்கணும். மேல உள்ளதுல பார்த்தா கனவு பார்த்தாச்சு, நமது நழுவு பார்த்தாச்சு, கழுவு பார்த்தாச்சு. மீதியாக இருக்கிற சொல் நமது. 317க்கு நமது பொருத்தமானது. 245, 265, 345, 317 குறித்து காட்டும் சொற்களை முறையே தருகன்னு இருக்கு. முறையேனா ஓர்டரா எழுதணும். கழுவு, கனவு, நழுவு, நமது. நன்றி சார்.